ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ கிரேட் டே. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ஷேர் பண்ண போற டிப்ஸ் எல்லாமே நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படக்கூடிய விஷயங்கள். அதுவும் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஹேபிட்ஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். பட் நம்மள நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்றதே கிடையாது. இப்போ இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களோட லைஃப்ல இதை இன்க்ளூட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய இடங்கள்ல உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ அதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற இந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட், இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அவுட்டிங் போறீங்க, இல்ல ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ண போறீங்க, இல்ல ஒரு செலிப்ரேஷன் அட்டென்ட் பண்ண போறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண போறீங்க, இல்ல உங்க ஆஃபீஸ் கலீக்ஸோட ஒரு அவுட்டிங் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைம்ல எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் ப்ராப்ளம்ஸை அவங்களோட டிஸ்கஸ் பண்றது, அவங்க கிட்ட ஷேர் பண்றது அப்படின்ற விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்க இந்த ஃபாஸ்டான வேர்ல்டுல எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். எங்க போனா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போனா ஒரு ஹாப்பியா நம்ம ஃபீல் பண்ணுவோமா, இல்ல எந்த இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தேடக்கூடிய இந்த ஒரு டைம்ல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையும் பொழுதும் நாம போய் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை அவங்க கிட்ட ஷேர் பண்றது மூலமா அவங்களையும் எமோஷனலா டவுன் ஆக்கி நாமளும் அந்த இடத்துல ரொம்ப எமோஷனல் ஆகி அந்த டைமையே ஸ்பாயில் பண்றது அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயம் தானே. ஸோ அதனால அந்த விஷயத்த எப்பவுமே பண்ணாதீங்க. அதுக்கு நீ என் ஃப்ரெண்ட்ஸோட நான் எதையுமே ஷேர் பண்ணாம இருக்க முடியுமா எனக்கு இருக்க கஷ்டத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும்ல. நார்மலா உங்களோட டெய்லி லைஃப்ல ஏதோ ஒரு டைம் கிடைக்கும், அப்ப நீங்க அதை பத்தி பேசலாம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுச்சுன்னா அப்ப நீங்க வாங்கிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் பண்ற டைம்லயோ ஒரு ஹாப்பியா இருக்கணும்னு எல்லாரும் சேர்ந்து இருக்கிற டைம்லயோ நம்மளோட பிரச்சனையை பேசி அவங்களோட மூடைய அப்செட் பண்ணி நாமளும் அந்த இடத்துல மூட் அப்செட் ஆகுறது வந்து தேவையில்லாத விஷயம் தானே. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கும் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேணும்னு தானே அந்த இடத்துக்கு போயிருக்கோம். அப்பயும் போய் நம்மளோட பிரச்சனையே பேசி பேசி இன்னும் நம்மளோட மன அழுத்தத்தை வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணிக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டிப், நம்ம யாருக்காவது ஒரு விஷயத்த ப்ராமிஸ் பண்றோம் அப்படின்னா, அதாவது ப்ராமிஸ்னா கையில் அடிச்சு சத்தியம் பண்றது அப்படி இல்லை, நம்மளோட வார்த்தைகள் மூலமா நம்மளோட வேர்ட் மூலமா ஒருத்தருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றோம். நான் இதை உனக்காக செய்வேன், நான் இதை உனக்காக பண்ணுவேன், இந்த இடத்துல நான் உனக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்றோம், ஒரு ஹோப் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் உணர்ந்து நம்மனால அதை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு ஆத்மார்த்தமா அந்த டெசிஷனை எடுத்து அதுக்கப்புறம் அந்த ப்ராமிஸை வந்து ஒருத்தருக்கு கொடுங்க. நீங்க சும்மா போற போக்குல அந்த சூழ்நிலையை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேக்கான ப்ராமிஸை ஒருத்தருக்கு கொடுக்குறதோ, இல்ல இப்ப ப்ராமிஸ் பண்றோம் அது அப்புறம் பின்னாடி நடக்கிறப்ப பாத்துக்கலாம், அந்த சூழ்நிலையில அப்ப எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியோ ஒரு ஃபேக்கான ப்ராமிஸை எப்பவுமே யாருக்கிட்டையும் பண்ணாதீங்க. நீங்க கொடுக்கறது ப்ராமிஸ் மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறீங்க, நான் வந்து உனக்காக அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி. நீங்க அந்த விஷயத்த கரெக்டா கீப் அப் பண்ணாம இருக்கும்போது, இல்ல நீங்க பண்ண ப்ராமிஸை நீங்க காப்பாத்தாம அதை அவங்களுக்கு நீங்க செய்யாம இருக்கும் பொழுது கண்டிப்பா அவங்க உங்க மேல வச்சிருக்க அஃபெக்ஷனோ இல்ல ஒரு ரெஸ்பெக்டோ வந்து குறையும். சம்டைம்ஸ் வந்து அது பிரேக் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே ஒருத்தருக்கு நம்ம ப்ராமிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு நம்மளால அந்த விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியுமா பண்ண முடியுமா அப்படின்னு தெளிவான முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ப்ராமிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணவும் செய்யுங்க. அதுதான் நம்மளுக்கும் ஒரு மன திருப்தியை கொடுக்கும், அண்ட் ஆல்சோ நம்மளை ட்ரஸ்ட் பண்ணவங்களுக்கும் ஒரு நியாயமா இருக்கும். தேர்ட், யாருக்கிட்ட எந்த பொருள் வாங்கினாலும், அதாவது பாரோ பண்றோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு தேவைன்னு வாங்குற ஒருத்தர் ஒரு பொருளை அதை திரும்ப அதே கண்டிஷன்ல அவங்க கையில நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுல வந்து ரொம்ப கான்சியஸாவே இருங்க. நம்மள சில பேர் வந்து யாருக்கிட்டையாவது அவசரத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்குவோம், நம்ம வீட்டில் அதை யூஸ் பண்ணிட்டு திருப்பி அவங்ககிட்ட கொடுக்கும்போது அதை உடைச்சோ இல்லை அதுல ஏதாவது ஒரு ஃபால்ட்டை உண்டாக்கியோ கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்றது அப்படின்றது ரொம்ப ஒரு மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயே ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை வந்து கிரியேட் பண்ணும். அதுலேயும் முக்கியமா ஒரு அவசரத்துக்கு 2 வீலர் 4 வீலர்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். நமக்கு அது நார்மலா ஒரு 2 வீலர் 4 வீலரா மட்டும்தான் தெரியும். பட் நம்ம கிட்ட கொடுத்தவங்களுக்கு அவங்களோட லைஃப்ல அது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான பொருளா இருக்கும். ரொம்ப சில பேருக்கு வந்து சென்டிமெண்டான பொருளா இருக்கும். சில பேர் அதை பார்த்து வச்சுப்பாங்க. இன்னும் சில பேருக்கு அது வீட்டில் இருக்க ஒரு ஆள் மாதிரியே நினைச்சுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்குலாம் நம்ம அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து பொருளை வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஃபால்ட்டை கிரியேட் பண்ணி அவங்க கையில கொடுக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். திருப்பி நம்மளை அவங்க ஃபேஸ் பண்றதும் சரி, நம்ம அவங்கள ஃபேஸ் பண்றதும் சரி ரொம்ப சங்கடத்தை வந்து உண்டாக்கிறோம். ஸோ அதனால கார் 2 வீலர்ல எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃபியூவல் காலியானதுக்கு அப்புறம் அவங்க கையில போய் கொடுக்கறதுக்கு பதிலா அது திருப்பி ரீஃபில் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது கொஞ்சம் பேசிக்கான ஒரு டீசென்டான விஷயம்.
ஸோ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா இனிமேல் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4th டிப், நம்மளால ஒரு பிளான் வந்து கேன்சல் ஆகுதுன்னா அதை ரீஷெடியூல் பண்ண வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாவே இருங்க. அதாவது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ கலீக்ஸோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ எங்கேயாவது ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைச்சு ட்ரிப் அரேஞ்ச் பண்றோம், இல்ல ஒரு அவுட்டிங் போகணும்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றோம். கரெக்டா அந்த டேட் வரும்போது நமக்கு ஏதோ ஒரு ரீசன்னால அந்த ட்ரிப்புக்கு நம்ம போக முடியல, இல்ல அந்த அவுட்டிங் போக முடியல, அதனால அந்த மொத்த பிளானும் கேன்சல் ஆகுது. யாருமே வந்து அந்த ட்ரிப்புக்கு போகல, இல்ல அந்த அவுட்டிங் போகல, நம்மனால அந்த பிளான் வந்து கேன்சல் ஆகுது அப்படின்னா திருப்பி ஒரு நாள் அதை கரெக்டா ஞாபகம் வச்சு ரீஷெடியூல் பண்ணி அவங்க எல்லார்கிட்டையும் பேசி அதே மாதிரி ஒரு ட்ரிப்பை அரேஞ்ச் பண்றதோ இல்ல அதே மாதிரி ஒரு அவுட்டிங்கை அரேஞ்ச் பண்றதோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்றத ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா நம்மனாலதான் அந்த பிளான் வந்து கேன்சல் ஆச்சு. நம்ம போகாதனால நமக்காக அவங்க எல்லாரும் அந்த விஷயத்தை வந்து கேன்சல் பண்ணாங்க. ஸோ திருப்பி அந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீங்க அதை ஞாபகம் வச்சு அவங்கள எல்லார்கிட்டையும் பேசி அதுக்கான ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த விஷயத்த பண்ணதுக்காக உங்களை நினைச்சு அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்சோ உங்க மேல அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்டும் நிறைய விதத்துல கிரியேட் ஆகும். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்புமே இன்னும் சூப்பரா பில்ட் ஆகும். ஸோ அதுக்காக இந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே மறக்காம நம்ம பண்ணிடணும். 5th டிப், இப்போ உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பர்சன் வச்சுக்கோங்க. அதாவது நீங்க ரெகுலரா மார்னிங் டைம்ல ஒரு கிரவுண்ட்ல பார்த்து ஹாய் பை சொல்றவங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நமக்கு தெரிஞ்ச பர்சன் தானே, நம்மளுக்கு க்ளோஸ் தானே அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போதோ இல்ல கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணும்போதோ வாக்கிங் போகும்போதோ ரன்னிங் போகும்போதோ ஏதாவது அவங்க முக்கியமா அவங்க ஹெல்த்துக்காக ஒரு விஷயம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப போய் அவங்கள இன்டரப்ட் பண்றது, தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, தேவையில்லாம அவங்கள டைவர்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு டாபிக் அவங்க கிட்ட கொண்டு போய் பேசுறது, தேவையில்லாம அவங்கள போய் அப்ரோச் பண்றத வந்து அந்த டைம்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்க ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் நம்ம பேசுறது அப்படின்றது வேற. அவங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு டைமை வந்து அங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்களோட எனர்ஜி அங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்க ஹெல்த் அவங்களுக்கு முக்கியம்னு நினைச்சு ஒரு விஷயத்த வந்து அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப போய் நம்ம தேவையில்லாம ஏதாவது ஒரு விஷயத்த பேசுறோம் இன்டரப்ட் பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல அவங்க டைவர்ட் ஆவாங்க. அவங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா அவங்க பண்ணிட்டு இருக்க ஒர்க் அவுட்டை பண்ண முடியாம போகும். சில நேரம் நம்மகிட்டே சொல்ல முடியாம கூட கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் அவங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா ரொம்ப கவனம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தேவையில்லாம போய் அதை இன்டரப்ட் பண்றது அப்படின்றது பேசிக்கா நம்ம கண்டிப்பா செய்யக்கூடாத ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இனிமேல் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். 6th டிப், ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல சில பவுண்டரிஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதை தாண்டி அவங்களோட லைஃபுக்குள்ள இல்ல அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அவங்க வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்னை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி ஒருத்தர் ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணி தான் எல்லாருக்கூடையும் பழகுறாங்க அப்படின்னா அதை வந்து நாம கண்டிப்பா ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். நமக்கு இந்த லெவலை தாண்டி நம்மளோட லைஃப்குள்ளேயோ இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் இதை தாண்டியோ உள்ள வரக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு தே ஹேவ் லாட் ஆஃப் ரீசன்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த லெவலுக்கு மேல போனா அந்த ரிலேஷன்ஷிப் ஏதாவது பிரச்சனை வரலாம், இல்ல இந்த லெவலுக்கு மேல போகும்போது நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரலாம், இல்ல அதை அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால தான் சில பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணி ஒரு லெவலுக்கு மேல ஒருத்தரோட ரொம்ப பழகிறதோ இல்ல ஒரு லெவலுக்கு மேல ஒரு சில விஷயங்களை பேசுறதோ அதை வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவாங்க. அதை போய் நாம ஏன் நீ வந்து இவங்களோட இவ்வளவுதான் பழகுற, ஏன் நீ பொதுவாகவே இப்படி இருக்க, உனக்கு ஏன் இந்த விஷயம் பிடிக்க மாட்டேது, இந்த விஷயத்துக்கு ஏன் நீ நோ சொல்ற, இந்த விஷயத்துக்கு ஏன் எஸ் சொல்ற, அவங்களை ஏன் லைஃப்ல இவ்வளவு தூரம் கொண்டு வர மாட்டேற அப்படின்ற கேள்விகளை வந்து நாம எப்பவுமே கேட்கக்கூடாது. அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். அதை போய் நம்ம கொஸ்டின் பண்றதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அவங்களுக்கு அது தேவை, அவங்களோட லைஃப்ல இந்த பவுண்டரிஸ் அவசியம் அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை போய் நம்ம கொஸ்டின் பண்றது வந்து பேசிக்கா ஒரு டீசெண்டா இல்லாத விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது. 7th டிப், நமக்கு ஏதோ ஒரு அவசர காலத்துல அதாவது நமக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அப்போ வந்து யார் ஒருத்தர் ஓடி வந்து நம்மளுக்கு அந்த ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவங்கள லைஃப்ல எந்த சிச்சுவேஷன்லயும் மறந்துடவே கூடாது. நன்றி மறக்கிறது மட்டும் நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னே சொல்லுவேன். அதாவது நமக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களா கூட இருக்க மாட்டாங்க, ஒரு ஹாய் பை சொல்ற லெவல்ல தான் இருந்திருப்பாங்க. நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம் அவங்க எங்க இருந்தோ ஓடி வந்து நம்மளுக்கு ஒரு அவசர காலத்துல வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்மளை சுத்தி இருக்கவங்க நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும்போது, நமக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும் போது எதையும் எதிர்பார்க்காம ஓடி வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ணது பெரிய விஷயமா
மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பட் அந்த சிச்சுவேஷன்ல இருந்த நமக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய ஹெல்ப் அப்படின்றது. ஸோ நீங்க அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவர்றதுக்கோ, உங்களுக்கு 4 வாரத்தை ஆறுதலா சொல்லியிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபினான்ஷியலா, எமோஷனலா ஏதோ ஒரு விதத்துல உங்களை ஹெல்ப் பண்ணி அந்த சூழ்நிலையிலேருந்து நீங்க ரிலாக்ஸ் ஆகுறதுக்கோ, இல்ல அதுல இருந்து வெளிவரதுக்கோ ஏதோ ஒரு விதத்துல உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த உதவியை எப்பயுமே மறந்துடாதீங்க. திருப்பி அதை நம்ம ரீபே பண்ண வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. திருப்பி அவங்களுக்கு அந்த விஷயத்த நீங்க அவங்க வாழ்க்கையில பண்ணும் பொழுது, அவங்க நம்மளுக்கு இவ்வளவுதானே பண்ணாங்க, இந்த அளவுக்கு நம்ம பண்ணா போதும் அப்படின்னு மட்டும் எப்பவும் நினைக்காதீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருந்தா கூட நீங்க அதை விட பல மடங்கு திருப்பி ரீபே பண்றதுனால நம்ம எந்த விதத்திலையும் குறைஞ்சு போயிட மாட்டோம். அதுக்கு அவங்க டிசர்வ் ஆன பர்சனும் தான். ஸோ இந்த பழக்கத்தை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. 8th டிப், இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்ல கலீக்ஸோடையோ ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் வச்சிருக்கீங்க, சும்மா நார்மலா ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைம்ல ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்லாம் கொண்டு வந்து அந்த கான்வர்சேஷன்ல திணிக்க கூடாது. உங்களோட ஃபேமிலி பத்தியோ இல்ல அவங்க ஃபேமிலி பத்தியோ இல்ல பொதுவா ஃபினான்ஷியல் ரிலேட்டடான அவங்கள சார்ந்த விஷயங்கள் பத்தியோ அவங்களோட பர்சனல் விஷயங்கள் பத்தியோ எப்பவுமே அந்த மாதிரி கேஷுவல் கான்வர்சேஷனுக்குள்ள கொண்டு வரத தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷன் இந்த மாதிரி சென்சிட்டிவ் டாபிக்கை உள்ள கொண்டு வரும்போது அங்க எமோஷனலா நிறைய விதத்துல ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த கேஷுவல் கான்வர்சேஷன் தேவையில்லாம ஒரு ஆர்கியூமெண்டாவோ இல்ல ஒரு அன்பிளசன்டான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ற மாதிரியோ அந்த இடத்துல மாறிடும். ஸோ அதனால கேஷுவல் கான்வர்சேஷன்ல எப்பவுமே நார்மலா ஜாலியா பேசக்கூடிய விஷயங்கள், நீங்க பொதுவா பேசக்கூடிய விஷயங்களை பேசி அந்த டைமை வந்து பாஸ் பண்ணிக்கலாமே தவிர, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த கான்வர்சேஷன்ல கொண்டு வந்து அந்த இடத்தையும் அன்பிளசன்ட் ஆக்கி அந்த பர்சனோட உங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பையும் அந்த இடத்துல தேவையில்லாம அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது. ஸோ இந்த பழக்கம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து நம்ம இனிமேல் சேஞ்ச் பண்ணிக்கிறது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 9th டிப், ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், பிடிக்காம இருக்கும். அந்த மாதிரி இருக்க விஷயங்களை சும்மா எனக்காக பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க, இது ஒன்றும் நீங்க ட்ரை பண்றதுனால குறைஞ்சு போயிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல அவங்கள ப்ரெஷர் பண்றதோ ஃபோர்ஸ் பண்றதோ கண்டிப்பா செய்யக்கூடாது. அது ரொம்ப ஒரு அநாகரிகமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு சில விஷயங்கள் பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான், சில விஷயங்கள் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அவங்க அதுல வந்து ஒரு மாதிரி கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க, அதனால அதை வேணான்னு நினைக்கிறாங்க. அவங்கள போய் நமக்காக அதை பண்ணுங்கன்றதோ இல்ல சும்மா ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஃபோர்ஸ் பண்றதோ எந்த விதத்திலையும் நல்லா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு ஃபால்ஸா இருக்கும் இல்ல ஒரு தண்ணி இருக்க இடமா இருக்கும், அந்த இடத்துல மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா அந்த இடத்துல வைப் பண்றது அப்படின்றது வேற. அதுல ஒரு சிலருக்கு அந்த தண்ணியில போய் டச் பண்றதே பிடிக்காம இருக்கும், அதுல போய் இறங்கணும்னாலே அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்களா இருக்கும். அது சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ஒரு பழக்கமா கூட இருக்கலாம். அப்படி இருக்கவங்களை போய் சும்மா நமக்காக வந்து ட்ரை பண்ணுங்க, இல்ல அதுல வந்து ஒரு தடவை ட்ரை பண்றதுனால ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க, எனக்காக அதை பண்ணுங்க, எங்களுக்காக அதை பண்ணுங்கன்னு ஒரு மாதிரி அவங்களை அன்கம்ஃபர்டபுளா நம்ம ஃபீல் பண்ண வைக்க கூடாது. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அது பிடிக்காத விஷயமா இருக்கலாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அது பயத்தை கூட கிரியேட் பண்ணி இருந்திருக்கலாம், அதனால அவங்க அதை போய் பக்கத்துல போகாம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா இருக்கும். அவங்கள போய் நம்மளோட இஷ்டத்துக்காக போய் ப்ரெஷர் பண்றதோ ஃபோர்ஸ் பண்றதோ அங்க ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ அந்த பர்சனுக்கு நம்ம மேல ஒரு சின்ன இரிட்டேஷனையோ கோவத்தையோ கூட கிரியேட் பண்ணும். ஸோ அதனால யாருக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்குது, பிடிக்காத விஷயமா இருக்கு அப்படின்னா அதை நம்ம எந்த விதத்திலையும் ப்ரெஷர் பண்றதோ ஃபோர்ஸ் பண்றதோ கூடவே கூடாது அப்படின்ற பழக்கத்தை எப்பயுமே ஃபாலோ பண்றது நல்லது. லாஸ்ட், நம்மனால ஒரு இடம் ரொம்ப மெஸ்ஸி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கிளீனா ஆர்கனைஸ்டா நீட்டா மெயின்டைன் பண்ண இடம் நம்மளால அந்த இடம் வந்து மெஸ்ஸி ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அதை நீட் பண்ணி கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு அப்படின்றத எப்பவுமே கான்சியஸா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கெஸ்டா ஒரு வீட்டுக்கு போறோன்னே வச்சுக்கலாம், அவங்க நமக்காக ஒரு விஷயம் பண்றாங்க, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க, டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, இல்ல நம்ம பசங்களை கூட்டிட்டு போறோம், அவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை அவங்க பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயங்களை திருப்பி பத்திரமா அவங்க கையில கொடுக்கறதோ இல்ல நம்ம யூஸ் பண்ண அந்த இடத்த நீட்டா அவங்க கிட்ட திருப்பி வச்சுட்டு போறதோ தான் அவங்களுக்கு நாம பண்ணக்கூடிய பெரிய ஹெல்ப் அப்படின்னே சொல்லலாம். அவங்க நீட்டா கிளீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்க வீட்டுல காஃபியை கொண்டு போய் எதையோ கொட்டிடுறது, இல்ல நான் சாப்பிடுற ஸ்நாக்ஸ் அங்கங்க செதற விட்டு வைக்கிறது, இல்ல பசங்களை கூட்டிட்டு போனோம் அவங்க எதையோ தெரியாம இழுத்து போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னா அது சின்ன பசங்க தானே தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கண்டுக்காம போறதோ அது கொஞ்சம் டீசெண்டா இருக்காது. ஏன்னா அவங்க வீடு அவங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சு வச்சிருப்பாங்க. அங்க போய் நம்ம ஏதோ ஒரு மெஸ்ஸியா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு அதை கண்டுக்காம நம்ம கிளம்பி போறது வந்து
திருப்பி அவங்க நம்மள வந்து அவங்க வீட்ல என்கேஜ் பண்றதுக்கு சம்டைம்ஸ் சில பேர் யோசிக்க கூட செய்வாங்க. இன்னும் சில பேருக்கு ஐயோ அவங்க வந்தாங்கனாலே வீட்டை அப்படியே குப்பையாக்கி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க, நம்ம வீட்டு இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாட்ஸ்குள்ளேயும் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நாம அங்கே போனோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பியான மெமரிஸை தான் கொடுத்துட்டு கிளம்பணுமே தவிர நம்ம போனாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை அங்கே கிரியேட் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்புவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடாது. முக்கியமாக நீட்டாக க்ளீனாக இருக்க வீட்டை மெஸ்ஸி ஆக்கி வச்சுட்டு அப்படியே கிளம்பி வரக்கூடாது. அதை சரி பண்ணி திருப்பி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வர்றது தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நாங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.